ஹாய் வணக்கம். நாம் இன்னைக்கு ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரீடிங்ஸில் பார்க்கலாம். இது நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க, பிரேக்கப் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்க்கலாம். ஓகே, இது டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும். இந்த நான் சொல்கிற ரீடிங்ஸ் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா மட்டும் எடுங்க, எல்லா விஷயத்தையும் எடுக்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஓகே, சரி, இப்போ ரீடிங்ஸில் போகலாம். இப்போ உங்கள் பர்சனோட லைஃப்பில் எப்படி இருக்குன்னா, அவங்க நினச்ச விஷயம் ஏதோ நடக்காத மாதிரி இருக்குது. அவங்க நிறைய கற்பனை பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பெரிய ரிச்சாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக, ஃபேமிலி வைஸ் எல்லாமே ஒரு க்ரோத் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. பட் எல்லாமே ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா நடந்திருக்கும். அவங்க இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காங்க. அவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், புதுசு புதுசாக என்ன ஒரு ஜாப் பண்ணாலுமே, வேலையில் போய் சேர்ந்தாலுமே எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை. ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. மேபி அவங்க வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ போய் வேலை கூட பார்த்துருந்துருப்பாங்க. ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம் போய் வேலை செஞ்சு பார்த்துருப்பாங்க. எந்த ஒரு க்ரோத்துமே இருந்திருக்காது. அவங்க ரொம்பவே ஒரு மனசுடைஞ்சு போன ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. ஏன் க்ரோத் இல்லைன்னா, மேபி அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் எல்லாரும் இருந்திருக்கலாம். ஸோ எந்த ஒரு க்ரோத்துமே அவங்களுக்கு இருந்திருக்காது. இதில் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ஏதாவது ஒரு மட்டம் தட்டி பேசியிருந்திருப்பாங்க. எந்த ஒரு க்ரோத்துமே இல்லையே, ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஒன்றால் எதுவுமே ஒன்று பண்ண முடியலைங்கிற மாதிரியான ஏதாவது ஒன்று அவங்கள சொல்லி கஷ்டப்படுத்தியிருந்திருப்பாங்க, காயப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கட் ஆகியிருந்திருக்கும். இங்கே ஒரு சிலருக்கு இந்த ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனைனால தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கட் ஆகியிருந்திருக்கும். உங்கள் பர்சன் கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கட் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா இங்கே ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒருத்தங்க கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில்டாக இருந்திருப்பீங்க, இன்னொருத்தவங்க செட்டில் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஏதாவது கட் ஆகியிருந்திருக்கும். ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இயராக உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பாஸ்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வருஷமாக காண்டாக்ட்லேயே இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ரொம்ப வருஷமாகவே நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, பழகிட்டு இருந்திருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் தெரியுது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. சொல்லி என்ன சொல்கிறது, சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயே அந்த க்ரோத்தும் இருந்திருக்காது. மேபி அவங்க ஃபேமிலியில் இருந்த இஷ்யூனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த க்ரோத்தும் இருந்திருக்காது. உங்கள்கிட்ட இருந்து அவங்க மூவ் ஆன் ஆகியிருந்திருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, கரியர் வைஸ்லேயும் சரி, எந்த ஒரு க்ரோத்துமே இருந்திருக்காது. அவங்க அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, பாஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, அவங்க பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் அவங்கள ஹீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க பர்சன் யார் ஹீல் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ரொம்ப நாள் அவங்க கூட காண்டாக்டில் இருந்திருப்பாங்கள்ல, அவங்க தான் அவங்க பர்சனை ஹீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்னாலே இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியில் உள்ள சுச்சுவேஷன்னாலே இருக்கலாம். அதனால் அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிருந்திருப்பாங்க. அவங்க லைஃப்பில் அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே பாஸ்ட்லேயே இருந்த அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது சின்ன வயசுலேயே பழகினவங்க அவங்கள ஹீல் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த பிரேக்கப் நடந்த விஷயம் ஒன்று நீங்கள் உங்கள் பர்சனை வேணான்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ நடந்திருக்கு. பட் உங்கள் பர்சனை உங்களை திங்க் பண்ணாமல் இல்லை, உங்களால் அவங்க ஹர்ட் ஆகியிருக்காங்க இல்லைலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால தான் அவங்க உங்களை விட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ அந்த அந்த விஷயத்துலேருந்து அவங்க ஹீல் ஆகிறதுக்கு அவங்க என்னென்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ, பாஸ்ட்டில் அவங்க கூட கனெக்ஷனில் இருந்த யார் மூலியமாகவோ அவங்க ஹீல் ஆகி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாகவே அதில் வெளியே வந்திருந்திருப்பாங்க. அந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸு ரொம்ப நல்ல விதமாகவே முடிஞ்சிருக்கும். ஸோ லேட்டராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இவ்வளோ சிச்சுவேஷன் நடந்த பிறகு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட அவங்க ஃபுல்லாக இந்த விஷயத்துலேருந்து ஹீல் ஆகி வந்தோடனே, இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். உங்கள் பர்சன் ஏன்னா ரெண்டு எனர்ஜியும் இதில் வரும்.
நீங்கள் எது பொருந்தோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. டோட்டலாகவே ஹீலாகி வெளியே வந்தோடனே நீங்கள் மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவங்க அப்போ ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் பண்ண மாதிரி கரெக்டான என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் செல்ஃப் லவ் மட்டும் இருந்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களோட ஹாப்பி, அவங்களோட லைஃப், அவங்களோட கரியர் அதுதான் முக்கியங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க போயிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து அவங்க நினச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு க்ரோத் இல்லாத டைமில் அவங்க ரொம்பவே சஃபர் ஆகியிருந்திருப்பாங்க. இது 2 பேருக்குமே பொருந்தும். சம்டைம் வந்து 2 பேரோட எனர்ஜியும் வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இப்போ ரொம்ப வந்து ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒருத்தவங்க அவங்க தான் அவங்கள ஹீல் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ ஹீல் பண்ணி அவங்க வெளியே வந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாகவே அவங்க செல்ஃப் கேரில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் அவங்க பேசியிருந்துக்கலாம். ஒரு சிலர் வந்து மறுபடியும் வந்து உங்கள் பர்சனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப டைம் எடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த டைமில் வந்து உங்கள் பர்சன் வந்து வேணான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து 2 பேருக்குமே பொருந்தும். சம்டைம் வந்து எனர்ஜி மாறும். உங்கள் பர்சனோட எனர்ஜியும் மாறும், உங்களோட எனர்ஜியும் சேர்ந்து வரும். யாருக்கு பொருந்தோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹீலாகி முடிச்சு எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகி வரும்போது, அவங்க வந்து ரெக்கவரி ஆகி வரும்போது மறுபடியும் வந்து நீங்களோ இல்லை அவங்களோ வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேச வரும்போது, நோ இப்போ என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், என்னோட வந்து கரியர் தான் முக்கியம் சொல்லி அவங்க வந்து போயிருந்திருப்பாங்க. நோ இப்போதைக்கு நான் வந்து எந்த ஒரு செல்ஃப் லவ்வை தவிர எனக்கு வந்து வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, நான் இப்போ வந்து என் வழியை பார்த்து தான் போகிறேன், அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. வேறு எங்கேயாச்சும் போகணும், ஃபாரின் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ரொம்ப வந்து அவங்க பழைய பாஸ்ட் விஷயத்துலேருந்து ஹீல் ஆகிருப்பாங்க. பட் அவங்க ரொம்பவே அவங்களுக்கு வலிச்சிருந்துருக்கும். பட் அந்த விஷயத்துலேருந்து வெளியாகி அவங்க ஹீல் ஆகி மறுபடியும் வந்து என்ன சொல்கிறது, நார்மல் நிலைமைக்கு வரும்போது நீங்கள் போய் அவங்க பேசியிருந்துருக்கலாம். அவங்க வந்து நோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. இது வந்து 2 டபுள் எனர்ஜி. உங்களுக்கும் உங்களோட எனர்ஜிக்கும் மேட்ச் ஆகும், அவங்களோட எனர்ஜிக்கும் மேட்ச் ஆகும். சம்டைம் டபுள் எனர்ஜியாக வரும். உங்களோட எனர்ஜிக்கும் வரும், அவங்களோட எனர்ஜிக்கும் வரும். ஸோ இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து ஃபுல்லாகவே ஹீல் ஆகி அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களோட கரியர் என்ன, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் லெவலில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வேறு எங்கேயாச்சும் போகணும், கரியரில் நிறைய சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு நிறைய வந்து நல்ல ஒரு இதுக்கு வரணும், அந்த மாதிரி எங்கேயா மூவ் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சன் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சில பர்சனுக்கு மட்டும். சில பர்சன் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன் ஹர்ட் ஆன மாதிரியான ஒரு ரீடிங் தான் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி இப்போ வந்து அவங்க செல்ஃப் கேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அவங்க உங்களை கேர் பண்ணுற மாதிரி இல்லை, செல்ஃப் கேரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படி? ஓகே, அவங்க நிறைய உங்கள் பர்சன் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, பிஸ்னஸ்னால் மல்டிப்பிள் ஏதாவது வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், அவங்க வந்து இப்போ செல்ஃப் கேரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க இறங்கி வர்ற மாதிரி தெரியல. கொஞ்சம் அவங்க ஹீல் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் பயப்படுறீங்க. நீங்கள் வெயிட்டும் பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பயமும் பாடுறீங்க. அது யாரும் தெரில. அவங்க 2 பர்சனில் யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணவும் செய்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பயம் உங்களுக்கு தோணிக்கிட்டு தான் இருக்குது. இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும் உங்கள்கிட்ட போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்க்குற பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து லாங் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை, லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோ, டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ஏதாவது ஒரு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பார்க்கலாம். ஆமாம், சடனாக ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை அடுத்த கட்டத்துக்கு வரலாம். பட் நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பர்சன் வந்து அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களோட லைஃப்,
அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது மூவ் ஆன் ஆகணும். என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக, கரியராக, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஸ்டேபிளாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு இதில் வருது. ஸோ கொஞ்ச நாளைக்கு உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் உங்களை வந்து எஸ் ஒரு 1 இயர் மேபி இது வந்து நடந்து கூட ஒரு 1 இயராக இருக்கலாம். இந்த இந்த சம்பவம்லாம் நடந்தே ஒரு 1 இயராக இருக்கலாம். 1 இயராக அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு காண்டாக்ட் இருந்திருக்காது. நீங்கள் அன்பு கொடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்திருக்கும். பட் வந்து இடையில வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு ரொம்பவே வந்து ஒரு வலி வந்திருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு வலி. அப்புறம் வந்து யாராவது அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான யாராவது வந்து அவங்கள ஹீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவேக்கனிங் ஆகிட்டாங்க. அவேக்கனிங்னா எல்லாத்துலேருந்து நான் வெளியே வரேங்கிற மாதிரியான ஒரு எல்லாத்துலேருந்தும் வெளியே வர்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹீல் ஆகிட்டாங்க. ஹீல் ஆகி எல்லாத்துலேருந்து நான் வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. பட்டு இப்போ அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ எப்படி இருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக நான் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஹர்ட் ஆகுறது, சஃபர் ஆகுறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க டோட்டலாகவே சேஞ்ச் ஓவர் ஆகி என்னோடய லைஃப், என்னோடய செல்ஃப் லவ், என்னோடய கரியர், அந்த மாதிரி நான் கஷ்டப்பட போகிறேன், என்னோடய லைஃப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மாறியிருப்பாங்க. எப்போவுமே சென்சிட்டிவாக எமோஷ்னலாக இருந்த ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து எப்படி மாறியிருப்பாங்கன்னா, இனிமேல் வந்து என்னோடய செல்ஃப் கேரை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இனி நான் எதை பற்றியும் கேர் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய லைஃப் நான் வந்து எங்கே வேணாலும் போவேன் அந்த மாதிரியான. ஏன்னா இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், அதுவும் வந்து கரியர் வைஸ்க்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. வேறு எங்கேயாச்சும் அதுக்குன்னு ரொம்ப தூரத்துக்கு தான் நான் போவாங்கன்னு சொல்ல வரல. வேறு எங்கேயாச்சும் போய் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு நல்ல லைஃப் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்பவே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது, உங்கள் பர்சனும் இல்லை நீங்களும். ஏன்னா டபுள் எனர்ஜி வரும். ஸோ 2 பேரில் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறது மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்களோ அவங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அழுறீங்க. அவங்க வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுறீங்க, அழுறீங்க. யாரோ ஒருத்தங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க. பட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப வந்து தனிமையான ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க, ஒரு தனிமையான நிலை. பட் ஃப்யூச்சரில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிலருக்கு மட்டும் தானே, எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக அமைகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க வந்து யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு தான், ஒருத்தங்கள் மீன்ஸ் ஒருத்தங்கள ஃப்யூச்சரில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அவங்க மறுபடியும் ரீகன்சில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது வந்து அவங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. எமோஷ்னலாக இருந்த பர்சன் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகி அவங்களோட செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். பார்க்கலாம், வெயிட், வேறு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களை கண்டிருக்கிற மாதிரி தெரியலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இப்போ அவங்க செல்ஃப் லவ், அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஹீலாகி வெளியேறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுல. ஸோ வந்து அவங்க ரீகன்சில் ஆகுறதுக்கும் ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது. 1 இயர் ஆல்ரெடி வந்து உங்கள் பர்சன் கூட நீங்கள் பேசாமல் 1 இயர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து அவங்க வந்து ரீகன்சில் பண்ணுவாங்க. அவங்க ரீகன்சில் பண்ணலானும் நீங்கள் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு இது தெரியுது. ஸோ இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து அவங்களோட கரியர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்களோட பார்க்கலாம். இதில் வந்து ஃபேமிலி இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுது. உங்கள் பார்க்குறவங்க வந்து சிங்கரை சொல்கிறது, மேரேஜ் ஆகாத பர்சனாக இருந்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. உங்க ரிலீஜன் வைஸ் வந்து வேறையாக இருக்கலாம். உங்க என்ன சொல்கிறது, ரிலீஜன் வைஸ் வேறையாக இருக்கலாம். இல்லைனா கேஸ்ட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு
வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு பிரிவு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ யாராவது ஒருத்தங்க இன்வால்வ் ஆகி இது வேணாம் அந்த மாதிரியான ஏதாவது அட்வைஸ் கொடுத்து 2 பேரையும் வந்து பிரித்து விட்டுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. அது யார் வேணாலும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி வந்து யார் வேணாலும் இருக்கலாம். ஃபேமிலி உள்ளவங்க இருக்கலாம். எக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இருக்கலாம். ஸோ அதனால் உங்களை 2 பேத்துக்குள்ள பிரிவு வந்திருக்கும். ஒரு பக்கம்தான் வந்து அந்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்லவில்லை. 2 பக்கமும் இது நடந்திருக்கு. உங்கள் பக்கத்துலேருந்து யாராவது அட்வைஸ் சொல்லியிருந்துப்பாங்க. அவங்க பக்கத்துலேருந்து அட்வைஸ் சொல்லி அவங்க வந்து அவங்கள யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணி இப்போ எதுவுமே வேணாம் ஹெர்மைட் மோடுக்கிற அளவு தனிமையே போதுங்கிற அளவுக்கு அவங்க போயிருப்பாங்க. இது 2 பக்கமும் இந்த அட்வைஸ் நடந்திருக்கு. ஒரு பக்கம் மட்டும் அட்வைஸ் நடக்கலை, 2 பக்கமும் அட்வைஸ் நடந்து தான் இந்த சுச்சுவேஷன் மோசமாகி 2 பேரும் செப்பரேஷன் ஆகிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கீங்க. பட் ஃப்யூச்சரில் இது 2 பேரும் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சேர மீன்ஸ் டோட்டலாக மேரேஜ் ஆகும்னு அப்படி சொல்லலை, ஒரு ரீகன்சில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. அவங்க வந்து இப்போ கொஞ்சம் அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. மேபி ஃப்யூச்சரில் உங்களை வந்து ரீகன்சில் பண்ணலாம். ஓகே, டேக் கேர், பை.